என் பேர் கௌதமி, வயசு 30, ஒரு 163 சென்டிமீட்டர், ராசி மேஷம், நட்சத்திரம் கிருத்திகை, 1 பாதம் சொல்லியிருக்காங்க. ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்க வேலையில் இருக்காங்க. சம்பளம் மாதம் 1,00,000 சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரர் ஒருத்தர் இருக்காங்க. சகோதரி யாரும் கிடையாது. ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண் வரை பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. எங்கள் பேர் பவ்யா, வயசு 29, ஒரு 164 சென்டிமீட்டர், ராசி கும்பம், நட்சத்திரம் புரட்டாதி, 3ஆம் பாதம், சாதி காளிங்கிற சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்க வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 45,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க. சகோதரி யாரும் கிடையாது. சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண் வரை பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. இவங்க பேர் ராதிகா, வயசு 31, ஒரு 162 சென்டிமீட்டர், ராசி மேஷம், நட்சத்திரம் அஸ்வினி, சாதி ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்கங்களை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 53,000 வாங்கிட்டு இருக்காங்களாம். கூட பிறந்த சகோதரர் 2 பேர். சகோதரி யாரும் கிடையாது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண் வரை பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. இவங்க பேர் பிந்து, வயசு 35, ஒரு 167 சென்டிமீட்டர், ராசி தனுசு, நட்சத்திரம் பூரடம், சாதி வன்னியெல்லா அக்னிகுல சாத்திரம் சொல்லியிருக்காங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 22,000 வாங்கிட்டு இருக்காங்களாம். கூட பிறந்த சகோதரர் ஒருத்தர் இருக்காங்க. சகோதரி யாரும் கிடையாது. நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண் வரை பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. இவங்க பேர் அம்பிகா, வயசு 28, ஒரு 164 சென்டிமீட்டர், ராசி கன்னி, நட்சத்திரம் உத்திரம், 2ஆம் பாதம், சாதி வன்னியர நாயக்க சமூகத்தை சேர்ந்தவங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 15,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது. வீட்டுக்கு ஒரே பொண்ணு சொல்லியிருக்காங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண் வரை பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. இவங்க பேர் அம்பிகா, வயசு 36, ஒரு 165 சென்டிமீட்டர், ராசி கன்னி, நட்சத்திரம் உத்திரம், 2ஆம் பாதம், சாதி காடவராய சமூகத்தை சேர்ந்தவங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 42,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த யாருமே கிடையாதுமா. வீட்டுக்கு ஒரே பொண்ணு சொல்லியிருக்காங்க. திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண் வரை பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க.